வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்க போகுது, நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுனாக்க எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லாதவங்களே இந்த உலகத்துல கிடையாது. அதை பாட்டாவே நமக்கு கொடுத்தார் கவியரசு கண்ணதாசன். நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படிங்கிற படத்துல வந்த அந்த நினைப்பதெல்லாம் நடந்து விட்டாள்கிற பாட்டு தான் வாழ்நாளெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டுல கண்ணதாசன் எத்தனை வார்த்தைகளை போட்டு நமக்கு இதம் தருகிறார், தத்துவம் சொல்கிறார். அதே போல மெல்லிசை மன்னர்களுடைய அந்த இசை, எல்லாத்துக்கும் மேல பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அந்த மென்மையான மயிலிறகு அடி வருடி கொடுக்கிற அந்த குரல், இது எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீதர் அந்த காட்சியை படமாக்குன விதம். நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படிங்கிற திரைப்படத்துல வந்திருக்கிற அந்த பாட்டு நம்ம மனசுல, இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மென் சோகம் நம்ம மனசுக்குள்ள வந்துடும், அல்லது ஒரு பெரிய சோகம் நம்மகிட்ட அப்படியே கரைஞ்சி அப்படியே வழுக்கிட்டு போயிடுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த பாட்டு கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள் தாங்க கொண்டு எடுத்துரும் நம்மளை, அதுவும் பிபிஎஸ் உடைய வாய்ஸ்ல. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுனாக்கா தெய்வம்னு ஒண்ணு கிடையாது. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தோன்னு வைங்க, நடந்ததையே இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னாக்கா அமைதியும் நமக்கு கிடையாது. ஒரு காதலன் காதலி, அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை, ஆனால் சில காரணங்களால் பிரிஞ்சிடுறாங்க. அப்படி பிரிந்து போன பிற்பாடு அந்த பெண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுது, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கணவருக்கு கேன்சர் நோய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்க்குறாங்க. அங்கே பார்த்தா தன்னுடைய முன்னாள் காதலன் தான் அங்கே மருத்துவராக இருக்காரு. இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இன்னும் அந்த காதல் நினைவுகளோடையே இருக்கிறாரு. இப்போ கணவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிற கணவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை காதலன்கிட்ட அந்த பொண்ணு ஒப்படைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு தமிழ் சினிமாவிலேயே ஒரே இடத்துல எடுத்த முக்கியமான படம் வந்து நெஞ்சில் ஓர் ஆலயம். முழுக்க முழுக்க ஆஸ்பத்திரி செட்டு போடப்பட்டு ஆஸ்பத்திரியிலே தான் ஃபுல் படம். இதே போல பாலச்சந்தர் சார் நீர்க்குமிழின்னு எடுத்தாரு. ஸ்ரீதர் சார் அதுக்கு முன்னாடியே நெஞ்சில் ஓர் ஆலயம்னு எடுத்தாரு. கிட்டத்தட்ட 1962 வருஷம், 60ல் தான், கிட்டத்தட்ட 59 60ல் தான் ஸ்ரீதர் சார் கல்யாண பரிசுல வராரு. அதற்கு அடுத்தடுத்த படங்கள்ல இது ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மிகுந்த காவியம். முள்ள கணவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே புரிபட ஆரம்பிக்குது. டாக்டர், காதலன், மனைவி, காதலி இப்படிங்கிற விஷயமெல்லாம். அப்பதான் இந்த பாட்டை முத்துராமன் அவர்கள் இந்த பாட்டை பாடுற மாதிரி. இப்ப கவனிங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இதுக்கு அடுத்தாப்புல நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய மனநிலையை இந்த பிபிஎஸ் அவருடைய குரல் வந்து நம்மளை அப்படியே வாழ்க்கையை அந்த சித்தாந்தம் நோக்கி, அந்த தத்துவார்த்த சிந்தனைக்கு நம்மளை அப்படியே இட்டுக்கிட்டு போகும். ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். எப்படி? ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஐயோ, வருவதும் போவதும் தெரியாது, ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இந்த வரி தாங்க அப்படியே நம்ம வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட இந்த வரியை வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வரி இது. இது காதலுக்கான வரி மட்டும் இல்லைங்க, நம்ம மொத்த வாழ்க்கைக்கான வரியாகவும் நான் இதை பார்க்கிறேன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும். இல்ல, இது எல்லாருக்கும் பொருந்தும், காதலுக்கு மட்டுமா? வாழ்க்கைக்கேங்க, உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, பணக்காரனோட வாழ்க்கை, பணம் இருந்து அன்பாளனாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை, பணம் இருந்து கருமையாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை, திருடனோட வாழ்க்கை, கொள்ளக்காரனுடைய வாழ்க்கை, கொடூரமானவனுடைய வாழ்க்கை, அன்பே கருணையென கொண்டு வாழ்கிற ஒருத்தருடைய வாழ்க்கை, எல்லாருக்கும் இந்த வரி போடும். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எப்படி? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். கண்ணதாசன் என்ன சொல்றாரு பாருங்க. பாதையெல்லாம் எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையும் தெரியாது, பயணமும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிஞ்சிடும், பயணமே முடிஞ்சிடும். மாறுவதை, அப்படி பாதை மாறுது இல்லையா, அந்த மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வாழ்க்கையில நாம காதலை இழந்திருக்கலாம், நல்ல அன்பை இழந்திருக்கலாம், பொருளாதாரம் பணம் காசை இழந்திருக்கலாம், வீடு வாசலை இழந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் இழந்துட்டோமேன்னு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. கண்ணதாசன் புகழ் வாழ்க. இயக்குனர் ஸ்ரீதர் சார் புகழ் வாழ்க. PV ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய புகழ் ஓங்குக. இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்த வின்சென்ட் சார் வாழ்க. வணக்கம்.